அமெரிக்காவில் இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சம்பவத்தை அப்படியே அந்த கதையை உங்களோடு நான் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அமெரிக்காவில் ஒரு கைதி, அந்த கைதிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு தூக்கு தண்டனை கைதி. எனவே அந்த தூக்கு தண்டனை கைதியை பரிசோதனை செய்துவிட்டு வைத்தியர்கள் சொன்னார்களாம், இவருக்கு தூக்கில் இடுவதற்கு பதிலாக விஷப்பாம்பை கொண்டு கடிக்க வைத்து இவரது மரணம் நிகழ வேண்டும் என்று சொல்லி உடனே அவர் கையெல்லாம் கட்டிவிட்டு பெரிய விஷப்பாம்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் கண்களையும் கட்டிவிட்டார்களாம். அதற்கு பிறகு அந்த விஷப்பாம்பு இல்லாமல் விஷ ஊசியை செலுத்தி அவர் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு பின் பரிசோதித்த போது அந்த விஷ ஊசியில் இருந்த விஷத்தை விட கொடிய விஷம் அவரது உடம்பில் இருந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்று அவர்கள் யோசித்த போது அவர்களுக்கு ஒரு விடயம் புரிந்திருக்கிறது. அதாவது இந்த ஹோமோன்கள், நமது எண்ணங்கள் அந்த ஹோமோன்களை அப்படி மாற்றிவிடும். எனவே தான் விஷப்பாம்பால் தான் இறக்கப் போகின்றோம் என்ற அந்த எண்ணமே விஷம் அவருக்கு உடம்பில் ஏறிவிட்டது. எமது எண்ணங்கள் தான் அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று அப்போது அந்த ஆய்வாளர்களுக்கு புரிந்தது. எனவே எப்போதுமே நான் சொல்லும் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் என்று நாங்கள் பேசும்போது நாங்கள் எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் நமது வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நாங்கள் எப்போதுமே புரிந்து கொள்ள வேண்டும்.